கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. மழைக்காலம் தொடங்கி இருக்கிறது. தேவன் அதனதன் காலத்தில் காரியங்களை நேர்த்தியாக செய்பவர். ஆச்சரியமான உலகத்திலே நாம் இருக்கிறோம். நாம் எப்படி பார்க்கிறோமோ இந்த உலகம் நமக்கு அப்படி தெரியும். எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று பார்த்தால் அது நன்றாக தெரியும். எல்லாம் மிக மோசமாக இருக்கிறது என்று பார்த்தால் அது அப்படியே தெரியும். ஆக நம்முடைய பார்வை என்பது மிக முக்கியம். தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனங்களின் நீதியை கொண்டு நாம் இந்த உலகத்தை பார்க்கவும் அதிலே நாம் நடக்கவும் நம்மை எப்பொழுதும் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நாம் தேவனுடைய வாக்கியத்திலிருந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்துக்கு வருகிறோம். ஒரு புதிய ஊழியத்தின் பங்காளியை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கண்டுபிடிக்கிறார். ஊழிய பாதையில் தேவன் ஒருவருக்கும் மேற்பட்டவராக, குறிப்பாக 2 பேராக நீங்கள் ஊழியம் செய்யுங்கள் என்பதை ஒரு திட்டமாகவே வைத்திருக்கிறார். ஒருவராக செல்வதை விட இருவராக செயல்படுவது ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கும். ஒருவர் சோர்ந்து போனால் ஒருவர் பலப்படுத்தலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். ஆண்டவர் சீடர்களை அனுப்பும் போது 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இப்ப ஊழியத்துக்காக அனுப்புகிறார். அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். இப்படி போங்க, இதை எடுத்துன்னு போங்க, அங்க இப்படி நடந்துக்கங்க, அது முடிஞ்ச பிறகு இப்படி வாங்க அப்படின்றார். அப்போ தேவனுடைய ஊழியம் செய்வதற்கு தேவனுடைய ஆலோசனைகள் உண்டு. 2 பேராக அவர்களை அனுப்புகிறார். இப்ப நாம 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். ஏற்கனவே பவுல் ஒரு பக்கம் சீலாவை அழைத்து கொண்டு, பர்னபா இன்னொரு பக்கம் மார்க்கு அவரை அழைத்து கொண்டு போறாங்க. அங்கே அவர்கள் வெவ்வேறு திசைகளிலே ஊழியங்களை செய்யறாங்க. இதை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த பவுல் சீலாவுடன் இன்னொரு நபர் இங்கே இணைகிறார். தீமோத்தேயு இணைகிறார். முதல் வசனம், அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தி எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். இங்க தீமோத்தேயு ஒரு சீஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. இவர்கள் ஏறக்குறைய முந்தைய சுவிசேஷ பயணத்துல கிறிஸ்துக்குள்ளே வந்தவர்களாக இருக்க வேண்டும். காரணம், ஒரு 10 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு 2வது பயணம் போவதாக வரலாற்று குறிப்பு இருக்கிறது. அவர்கள் கிறிஸ்துக்குள்ள கீழ்ப்படிந்து ஏற்கனவே பழைய ஏற்பாட்டின் அடிப்படைகளிலே உறுதியாக இருந்த ஒரு குடும்பம். அவள் தாய் யூத ஸ்திரீ, தகப்பன் கிரேக்கன். இவர்கள் இருவருக்கும் பிறந்தவராகிய தீமோத்தேயு. இப்ப தீமோத்தேயுவை நாம எந்த பக்கம்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு யூத தாய்க்கும் கிரேக்க தகப்பனுக்கும் பிறந்த ஒருவராக இருக்கிறார். சில நேரங்களிலே நாம் யார் என்று இந்த உலகம் உற்று பார்க்கும், நம் பிறப்பை பார்க்கும், நம் குடும்பத்தை பார்க்கும், நம் குடும்பத்தின் பின்னணியை பார்க்கும். ஆனால் தேவன் ஒருவரை தெரிந்து கொள்ள வேண்டுமானால்
இது எதுவுமே அதற்கு தடையே கிடையாது. அவர் இந்த உலகத்திலே தள்ளப்பட்டவர்களையும் கூட, இந்த உலகம் இழிவாக எண்ணுகிற ஒருவரை கூட, பைத்தியம் எனப்பட்ட ஒருவரை கூட தன் கையிலே வல்லமையான ஆயுதமாக தேவனால் பயன்படுத்த முடியும். காரியம் என்னவென்றால், தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு அந்த ஆத்மா ஆயத்தமாக கீழ்ப்படிதலாக இருக்க வேண்டும். இவ்வளவுதான் கிரைட்டீரியா. இதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு பெரிய திறமை தாளந்துகள் உள்ள ஒருவராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தேவன் நம்மை தெரிந்து கொள்ள, தேவனுக்கு கீழ்ப்படுகிற அவர் கையில் அடங்கியிருக்கும் ஒரு பாத்திரமாக இருந்தால் போதும். நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறீர்களா? நீங்கள் தேவனுக்கு பயன்பட விரும்புகிறீர்களா? உங்களை தேவன் எப்படி பார்க்கிறார் என்பதை கவனியுங்கள். தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவதற்கு அவர் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை கவனியுங்கள். இந்த குடும்பத்தை அவர் சந்திக்கிறார். இப்பொழுது அவரோடு வருகிற சைலஸ், சீலாவை குறித்து நாம் பார்க்கிறதா இருந்தால் 15ஆம் அதிகாரம் 32வது வசனம், தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடியினாலே, ஏற்கனவே பவுலோடு கூட இருப்பவர் சைலஸ், சீலா, அவர் தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அவர்கள் சகோதரின் நடுவிலே ஒரு தைரியமான கர்த்தருடைய வேலைக்கென்று ஒப்பு கொடுத்த ஒரு மனிதனாக இருக்கிறார். பவுலோட நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக இருக்கிறார். பவுலுடைய ஊழியத்தை பற்றி அறிந்து அவரோடு ஏற்கனவே இணைந்து அவர் வந்து கொண்டிருக்கிறார். அவரை மிக பொறுப்போடு அதிகாரத்தை கொடுத்து அந்தியோக்கு போய் எருசலேமிலே ஏற்கனவே பேசின அந்த புறஜாதியாருக்கான நியமங்களை, கொள்கைகளை எல்லாம் சொல்லவும், அவர்களோடு கூட பேசவும் ஒரு குழுவாக அனுப்புற ஒருவர் தான் அந்த சீலா என்பவர். பர்னபாவோடு கூட போனார். இப்ப அவர் தான் கூட வர்றார், பவுலோடு கூட வர்றார். இப்பொழுது இங்கே ஒரு இளம் பருவத்தில் இருக்கிற ஒரு சீடனை பவுல் பார்க்கிறார். பார்த்த உடனே அவருக்கு நிச்சயம் இந்த வாலிபன் மேல ஒரு ஈர்ப்பு வந்தது. அது தேவனுடைய திட்டமாக கண்டிப்பாக இருக்கும். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், தீமோத்தேயுடைய பின்னணியை நாம் பார்க்கலாம். அந்த விசுவாசம், இந்த தீமோத்தேயுக்குள் இருந்த அந்த விசுவாசம் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் இருந்தது. தகப்பன் ஒரு கிரேக்கனாக இருந்ததுனாலே அவர் ஆவிக்குரிய ஒரு லீடர்ஷிப் எடுக்கல. அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு ஆவிக்குரிய லீடர்ஷிப், கர்த்தருடைய பிரமாணங்களை நீதியை போதிக்கிற ஒருவராக அந்த தகப்பன் இல்லைன்றது நல்லா தெரியுது. அப்போ நம்ம குடும்பங்கள்ல ஒரு தகப்பன் ஆவிக்குரிய பிரகாரமாக அந்த குடும்பத்தை போதிக்க முடியாதவராக இருப்பாரானால் தாய் அந்த பொறுப்பை எடுக்கிறார். பாட்டி இருந்தா அந்த பாட்டி அந்த பொறுப்பை எடுக்கிறாங்க. அப்ப நாம நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிக்கு ஆவிக்குரிய வழிநடத்தலை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய வழிநடத்தலை நாம் பொறுப்போடு கொடுக்கிற விஷயத்துல நாம் எவ்வளவு கவனமாக இருக்கிறோம். இங்க மென்ஷன் பண்றான், பாட்டி உன் தாய் அவர் வழியாக உனக்கு விசுவாசம் போதிக்கப்பட்டது. நீதிமொழிகள் 22:6 பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, முதிர் வயதிலும் அதை அவன் விடாதிருப்பான். அப்படியானால் ஒரு பிள்ளையை வழிநடத்துவதற்கான ஒரு பொறுப்பை யார் எடுக்கலாம்? ஒரு குடும்பத்தின் தலைவனாகிய தகப்பன் தானே முக்கியமானவர் தான். ஆனால் அவர் விசுவாசத்திலே வல்லவராக, போதிக்கும் திறனற்றவராக, ஆவிக்குரிய ஆவலற்றவராக இருப்பாரானால் அந்த பொறுப்பு அந்த வீட்டின் தாய்க்கு. விசுவாசம் உள்ள பாட்டி இருந்தா, தாத்தா, அவங்களுக்கு அது வருகிறது. அவர்கள் அதை செய்து அந்த பிள்ளையை வழிநடத்த வேண்டும். அதை வழிநடத்தும் பொழுது எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் என்பது நம்ம கவனிக்கப்பட வேண்டியது. ஏன்னா இந்த தீமோத்தேயை பார்த்த உடனே அவனிடத்துல விசுவாசத்தை பார்க்க முடிஞ்சது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பாட்டியும் அம்மாவும் என்ன சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கிறாங்கன்னா விசுவாசத்தை சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. தேவனுடைய பிரமாணங்களை சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க.
அப்போ அந்த விஷயத்துல நாம பிள்ளையை வழிநடத்தும் போது, பிள்ளைகளை ஆவிக்குரிய விதத்தில் நடத்தும் போது எதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறோம் என்பது முக்கியம். அந்த பொறுப்பை நாம் கவனிக்கணும். அப்போ இந்த குடும்பத்தின் பின்னணியை பார்த்தா விசுவாசமானது இப்படி வந்திருக்கு இந்த பிள்ளைக்குள்ள. குறிப்பாக அவர்கள் வாழ்ந்த பகுதியிலே ஜமாலியம் கிடையாது, போதிக்கும் ரபிக்கள் கிடையாது. ஏன்னா புரஜாதியா பட்டணம் அது. அதனால அந்த பாட்டியும் தாயும் பொறுப்பெடுத்து இந்த பிள்ளையை விசுவாசத்துல வழிநடத்தி இருக்காங்க. இந்த பழைய சபைகளை எல்லாம் சந்திக்கிற விஷயத்துல இங்க போய் சந்திக்கிறாங்க. வாசிப்போம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, அவன் லீஸ்திராவிலும் நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். நம்மை குறித்த சாட்சி முக்கியமா இருக்கிறது. சகோதரன் நடுவிலே நம்மை குறித்த சாட்சி முக்கியமா இருக்கிறது. இந்த சாட்சியை யார் சொல்லுவா? ஒருவருக்கொருவர் நாம் தான் சொல்லுவோம். அப்படியானால் ஒருவருக்கொருவர் நாம் ஒருவரை பற்றி பேசுவதற்கான பொறுப்புள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படியானால் நம்முடைய பொறுப்பான சாட்சியானது ஒருவரை பற்றி எப்படி இருக்க வேண்டும்? நம்மை பற்றி சாட்சி சொல்லப்படும், பேசப்படும் என்பதனாலே நடக்க வேண்டியவர்களாக நாம் எப்படி இருக்கிறோம்? சகோதரர்கள் நடுவிலே, சபையின் நடுவிலே அங்கே அவர்களை பற்றிய சாட்சி இருந்ததாம். அப்போ நான் நற்சாட்சி உடனாக வாழ வேண்டும் என்கிற பொறுப்பும் எனக்கு இருக்கிறது. ஒருவரை பற்றிய விவரங்களை நான் பகிரும் பொழுது அவர்களை பற்றிய நல்ல விஷயங்களை பகிர வேண்டியதும் என்னுடைய பொறுப்பாக இருக்கிறது. கிறிஸ்துக்குள்ளே நாம் இதை மறக்காமல் கவனமாக செய்ய வேண்டும். இதுல உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம். அந்த 16ஆம் வசனத்துல 2வது வசனம் 16ஆம் அதிகாரத்திலே, அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவில் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். நம்முடைய நடக்கை உண்மையானதாக இருக்கிறதா? உண்மையான நடக்கைக்கான சாட்சியாக இருக்கிறதா? பல நேரம் நாம் ஒருவருடைய நடக்கையை பார்த்து நாம நடக்கணும்னு முயற்சி பண்ணுவோம். அவங்க இப்படி நடக்கிறாங்க, அது நல்ல நடக்கையா இருக்கிறது, நாமும் அப்படி நடக்கலாம், ரொம்ப சரிதான். ஆனால் நம்முடைய நடக்கை வெறுமனே மேலோட்டமாக பிறருடைய புகழ்ச்சிக்காக, அவர்கள் நம்மை நன்றாக மட்டுமே சொல்ல வேண்டும் என்பதற்காக மட்டும் நடக்கிறதா இருந்தா என்ன ஆகும்? கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் தாங்கும். ஏன்னா அது மேலோட்டமான நடக்கையா இருக்கிறது, வேறுபட்டு ஆழமான உண்மையான நடக்கையாக இல்லை. இதுல நாம் கவனமா இருக்கணும். என்னுடைய உண்மையான நடக்கை சுற்றியுள்ள பட்டணங்களில் இருக்கிற சகோதர சபைகளுக்கு நடுவில் இருந்து சாட்சியை கொண்டு வந்திருக்கிறதா? அடுத்தது 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 தீமோத்தேயு 4:14. வரத்தை பற்றி அசதியாயிராதே. அப்படியானால் ஒரு பின்னணி என்ன சொல்றாங்கன்னா, பவுலோடு கூட இந்த வாலிபன் ஊழியத்துக்காக புறப்படுகிறார். அப்படி புறப்படும் பொழுது அங்க சபையிலே மூப்பர்கள் ஜெபம் பண்ணி தலைமையில் கை வைத்து அவரை வாழ்த்தி ஜெபித்து அனுப்பியிருக்க வேண்டும். இப்போ ஊழியத்துக்கு பவுலோடு அவர் புறப்படுறார் அப்படின்றதையே நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா பவுல் விரும்புறார். அந்த 16வது அதிகாரத்துல 3ஆம் வசனம் பாருங்களேன். அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, அவனுடைய தகப்பன் கிரேக்கர் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். இது கேள்விக்குரிய ஒரு விஷயம், சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். அதை நாம படிக்கத்தான் போறோம். அதுல சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு போக அப்படின்ற சமயத்துல மூப்பர்கள் ஜெபித்து அவரை அனுப்பியிருக்கணும். அதை அவர் பின்னால ஞாபகப்படுத்தி இளம் ஊழியக்காரனாக அவர் செல்லுகிறார். அந்த குடும்பத்துக்குள்ள தகப்பன் கிரேக்கராக இருக்கிறார், அவர் ஒரு விசுவாசியாக தெரியல. ஆனா தாய் விசுவாசியா இருக்காங்க, பாட்டி விசுவாசியா இருக்காங்க. அந்த விசுவாசம் இவனுக்குள் வந்தது. இவன் அந்த விசுவாசில நற்சாட்சி பெறும் அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறான். இவனை பார்த்த உடனே தன்னோடு அழைத்து கொண்டு போகலாம்ன்ற விருப்பம் அப்போஸ்தலருக்கு வருகிறது. ஒரு ஊழியத்துக்காக ஒரு பிள்ளையை அனுப்புவது எப்படி இருக்கும்?
நல்லா பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்குள்ளே தகப்பன் சைடு பார்க்கும்போது ஆவிக்குரிய ஒரு வீக்னஸ் தெரியுது. அங்க பாட்டியும் தாயும் தான் விசுவாசம் உள்ளவர்களாக, விசுவாசத்தை காப்பாற்றுகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்ப ரொம்ப முக்கியமாக இருந்த இந்த வாலிபனை ஊழியத்துக்காக சுவிசேஷ பயணத்துல அந்த காலத்துல அனுப்பணும்னா டெய்லி நைட் என்கிட்ட பேசியிருப்பா, வீடியோ கால் பண்ணிடு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. புறப்பட்டு போயிட்டா அவங்களை பற்றிய தகவல் எப்பொழுது வருமோ, சில மாதங்கள் கழித்து வரலாம், சில வாரங்கள் கழித்து வரலாம், யாராவது வழியாக தகவல் வரலாம், சில ஆண்டுகள் கழித்து கூட வரலாம். அப்ப அந்த குடும்பமானது இவரை அனுப்ப வேண்டும், இந்த வாலிபன் போக வேண்டும். ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. அன்னைக்கு விசுவாசத்திலே இந்த முழு புதிய ஏற்பாடு கூட கையில இல்லாத, பழைய ஏற்பாட்டின் தேவனை பற்றிய சில விஷயங்களை அறிந்து, புதிய ஏற்பாட்டின் கொஞ்ச விஷயங்களை மாத்திரமே தெரிந்து விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டிருந்த அவர்கள் நடுவிலே தேவன் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்கினார். உலகமெங்கும் சென்று சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக அப்போஸ்தலரை அனுப்பினார். அவருக்கு வல்லமை கொடுத்தார். அவர்கள் வழியாக சத்தியத்தை கேட்டவர்கள் பல இடங்களிலே சிதறி விசுவாசிகள் எல்லாரும் சுவிசேஷ வேலை செய்தாங்க. ஆனால் இந்த இடத்துல ரொம்ப விசேஷமா இருக்கிறது, இவர் தான் ஊழியம் செய்து வந்த சபையை நிர்மாணித்த பகுதிகளில் சில வருஷங்கள் கழித்து மீண்டும் சந்திக்க போகிறார். அப்படி சந்திக்க போகும்போது ஃபேமிலியை பார்க்கிறார், பார்த்த ஒரு பையனை பார்க்கிறார். அந்த வாலிபனை பார்த்த உடனே இவன் ஊழியத்துக்கு பிரயோஜனப்படுவான் என்று தெரிகிறது. அழைக்கிறார். எனக்கு 19 வயசு இருக்கும் பொழுது எனக்கு அப்படி ஒரு அழைப்பு வந்தது, ஊழியத்துக்கு வந்து விடு அப்படின்னு சொல்லி. ஆனால் அது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அப்போ என் மனம் அப்படித்தான் இருந்தது. ஆனால் என்னுடைய பெற்றோருக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது. அவர்களால் விடவே முடியாத அளவுக்கு அவர்களின் மனமானது அதை பற்றி ரொம்ப சிந்தித்தது. என சூழ்நிலை அப்படியா இருந்தது. அதனால அந்த சமயத்துல தேவனுடைய ஊழியத்துக்காக வர வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை உறுதியாக நான் மட்டும்தான் எடுக்க வேண்டியிருந்தது. இன்றைக்கு இங்க இருக்கிற நாம், இந்த ஒரு பெரிய சபையில இருக்கிற சகோதர சகோதரிகளாகிய நாம் தேவனுக்கு பயன்படும்படியானவர்களாக காலத்தை பார்த்தால் அதிகமான பேர் இருக்க வேண்டும். இவ்வளவு காலம் கர்த்தர் சித்தமானால் வருகிற மாதத்துல இந்த ஊழியத்தின் 50வது வருஷத்தை நாம் நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டி இருக்கிறது. 1975ஆம் ஆண்டு இந்த பகுதியில் ஊழியம் தொடங்கி 2025ஆம் ஆண்டில் இருக்கிறோம். அரை நூற்றாண்டு காலமான இந்த ஊழியம் இது. அப்படியானால் அப்படிப்பட்ட சபையிலே இருக்கிற விசுவாசிகள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள்? சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கிற சபைகள் நம்மை பார்ப்பார்கள். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கும், நம்முடைய ஊழியத்தின் கிரியைகள் எப்படி இருக்கும் என்று. இந்த ஊழியத்தின் பல விஷயங்கள் பரவி இருக்கிறது உண்மைதான். தொலைக்காட்சி வழியாக உலகெங்கும் சொல்லப்படுகிறது, கல்லூரி வழியாக தேசமெங்கும் பயிற்சி பெற்று அனுப்பப்படுகிறது. இதெல்லாம் இங்கதான் நடந்துகிட்டே இருக்கு. தனிப்பட்ட விதத்திலே நாம் நம்மை பற்றி சிந்திக்கலாம். விசுவாசமாக நம்முடைய இருதயம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது, விசுவாசமானது நமக்குள் எவ்வளவு ஊன்றல் கட்டிப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கென்று பயன்படும்படியாக நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக வளர்ந்திருக்கிறது. பவுல் விரும்புகிறார் தன்னோடு கூட இவனை கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி. இளம் வாலிபனாகிய இந்த தீமோத்தேயு, இவர் பிற்காலத்துல தன்னை மாதிரியே ஆயிடணும்னு ஒரு மனசு பவுலுக்கு இருக்கு. தன்னை போல இவர் ஆயிடணும், அது உண்மையாவே பவுலோட மனசுக்குள்ள இருக்கு. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16-17. ஆகையால் என்னை பின்பற்றுவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அந்த கான்டெக்ஸ்ட் பாருங்க, என்ன சொல்ல ஆரம்பிச்சாரு? என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் அப்படின்னு தொடங்குறாரா? இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள, நான் ஏற்கனவே சொல்லும்போது சொன்னேன் இல்லையா, ஒருவரோட நடத்தை உண்மை உள்ளதாக இருக்க வேண்டும். இப்ப இந்த சாட்சியை சொல்றாரு, கர்த்தருக்குள் உண்மை உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். என் குமாரனாகிய
பாருங்க, ஆச்சரியமா இருக்குல்ல. என் குமாரன் என்று சொல்றாரு. ஒரு திடீரென்று சந்தித்த ஒரு குடும்பம், சத்தியத்தை கேட்டு வளர்ந்த ஒரு குடும்பம், அதில் இருக்கிற ஒருவரை அப்போஸ்தலனாகிய பவுல் என் குடும்பம் என்று சொல்லுகிறார். என்னுடைய குமாரன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா எது அவரை ஈர்த்திருக்கோம், எது அவரை எப்படி சொல்ல வச்சிருக்கோம்? அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் தான். இப்போ ஒரு ஊழியக்காரன் ஒருவரை பார்த்து ஒரு விருப்பமாக எப்படி அவனுடைய மனமானது போகும்? விசுவாசத்தை பார்த்துதான். வேற விஷயத்தை, உலக ஆதாயத்தை பார்த்ததுன்னா அவனுடைய இருதயம் நல்லது கிடையாதுன்னு அர்த்தம். ஒரு உண்மையான உத்தமமான இருதயத்தோடு கூட சபையிலே ஒருவர் மீது தனக்கு பிரியம் ஒரு ஊழியக்காரனுக்கு உண்டாகும்னா எதை பார்த்துதான் இருக்கணும்? அவருடைய விசுவாசத்தை பார்த்துதான் இருக்கணும். இவனுடைய விசுவாசம் இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுனால என்னுடைய குமாரன் என்று சொல்லுகிறார். இவர் அவரை கிறிஸ்துக்குள் வழிநடத்திய உரிமையிலே சொல்றார். உங்களிடத்தில் அனுப்பினேன், நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளாக என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். அது 2 வசனத்துக்குள்ள ஒரு ஒற்றுமையை பார்த்தீங்களா? முதல்ல என்னன்னு சொல்றாரு? என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள். ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம்? நான் ஒருத்தர் அனுப்புறேன், அவங்களுக்கு போதிப்பான். என் நடக்கைகளை, விசுவாசத்திலே நான் எப்படி நடக்கிறேனோ அதை அவன் உங்களுக்கு போதிப்பான் என்று சொல்லுகிறார். நாம் யாராக வளர்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறோம்? விசுவாசம் நமக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறதா? கிறிஸ்துவுக்குள் நடக்கையை பின்பற்றி நடக்கும்படியாக நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்மிடத்திலே உண்மை இருக்கிறதா? இவ்வளவு தேவன் கவனிக்கிறார். அதனால அதை இந்த புதிய ஏற்பாட்டுக்குள்ள, தேவ வசனத்துக்குள்ளே அதை ஒழிக்காம பதிவு செய்து வச்சிருக்கிறார். இந்த பொறுப்பான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். கொஞ்ச காலம் தான் நம்முடைய வாழ்க்கை. அந்த கொஞ்ச காலத்துக்குள்ள எவ்வளவு குவாலிட்டியான கிறிஸ்டியன் லைஃப் நம்ம வாழறோம். அந்த ஒரு தரமான கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றிய யோசனை, முயற்சி, அது கவனம் ஒரு குறைந்த காலம், அது குறைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளதான் நாம் இருக்கிறோம். அதுக்கு சாதகமான ஒரு உலகத்துக்குள்ள நாம் இல்லை, ரொம்ப பாதகமான உலகத்துல தான் நாம் இருக்கிறோம். நமக்குள்ளதான் அந்த ஒரு சீரிய கவனம் தேவை. நாம் தான் அதுல மிக ஜாக்கிரதையாக இருந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. விசுவாசிகளாகிய நம் இருதயம் அதுல கவனமா இருக்கணும். சரி, இந்த வாலிபன் ரொம்ப ஸ்ட்ராங்கு, பயங்கரமான ஒரு வலிமையான ஒருவரானா அதான் இல்லை. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசம். அடிக்கடி அவருக்கு உடம்பு சரியில்லாம போது பலவீனமான ஒரு இளைஞனாக இருக்கிற. சரி, இப்போ பலவீனமான இளைஞனாக ஒருவர் இருந்தால், அடிக்கடி பலவீனங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு ஒருவர் இருந்தால், நம்ம எல்லாம் தேவனுக்கு பயன்பட முடியாது, நம்மளெல்லாம் தேவன் பயன்படுத்த மாட்டாரு, நம்ம அதுக்கு இல்லை, இந்த வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு செய்யவே முடியாது. காரணம் என்ன? இந்த பலவீனமான வாலிபனை தேவன் பயன்படுத்தினார். அதுவும் யாரோட சக்சஸரா கொண்டு வராரு? அப்போஸ்தலனாகிய பவுலோட சக்சஸர். அப்போஸ்தலனாகிய பவுலோட பின்பற்றி அடிவற்றி நடக்கும்படியான ஒருவராக இந்த தீமோத்தேயை கொண்டு போறார். ஒரு இடத்துல சொல்றாரு, என்னை போல, என் இருதயம் போல இருக்கிற தீமோத்தேயு அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் கர்த்தரை பின்பற்றுங்கள். கர்த்தரை உங்களுக்கு சொல்லி வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒரு ஊழியக்காரனை கவனித்து, அவருடைய நடக்கையை கவனித்து அதை பின்பற்றுங்கள். அந்த நடக்கையின் முடிவை பின்பற்றுங்கள். அந்த நடக்கைக்குள் இருக்கிற விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அப்படிப்பட்ட அழைப்பு தான் இங்கே இந்த தீமோத்தேயுக்கு வந்தது. இப்போ இவரை கூட்டிட்டு போலான்னு நினைச்சப்ப அனுப்ப வேண்டிய பொறுப்பு அதிகமாக அந்த பாட்டிக்கும் தாய்க்கும் தான். ஏன்னா தகப்பன் அதுல என்ன முடிவெடுப்பார் நம்ம சொல்ல முடியாது. அவரை எப்படி நம்ம எடுத்துக்கிறதுனே தெரியல. ஏன்னா அவர் ஒரு கிரேக்கன் அப்படின்றதுனால இப்போ ஒரு முக்கியமான ஒரு சிக்கல் கூட இப்ப வருகிறது. இப்பதான் அந்த விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். 3ஆம் வசனத்துல அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும்
அறிந்திருந்தபடியால், கிரேக்கன் அப்படின்னு தான் சொல்றாரே தவிர யூதர்கள் அதை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. அடுத்தது, அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். இங்கதான் கேள்வி கேட்பாங்க எல்லாரும். கலாத்தியாவில ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. யூதர்கள் கிறிஸ்தவர்களை குழப்பி விருத்த சேதனம் பண்ணணும், ஞானஸ்தானம் எடுத்தா கூட அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தப்ப வரிஞ்சு கட்டிக்கிட்டு கர்ப்பவேதனைப்படுவது போல துடித்து கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எப்படி விருத்த சேதனம் பெறலாம் என்று பேசினவர், அந்த நிருபத்தை எழுதினவர், கலாத்திய நிருபத்தை எழுதினவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் இப்ப தீமோத்தேயுவுக்கு விருத்த சேதனம் பண்ணி கூட்டு போறாராம். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? சில விஷயங்களை நாம் படிப்போம். அந்த கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆனாலும் கிரேக்கனாய் இருந்தோம், கட்டாயம் பண்ணப்படவில்லை. கிரேக்கனாக தீர்த்து இருக்கிறார், அவர் விருத்த சேதனம் பண்ணப்படணும் பொழுது அவரை கட்டாயம் பண்ணலையாம். அவரை வேண்டாம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாராம். ஆனா இங்க தீமோத்தேயுவை கூட்டிட்டு போனோம்னு வரும் பொழுது தீமோத்தேயுவுக்கு விருத்த சேதனம் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாராம். ஆனா அங்க ஒரு சூழ்நிலையை சொல்றார் தேவன். அந்த சூழ்நிலையை நமக்கு சொல்லிட்டு தான் இப்படி நடந்ததாக அங்க சொல்றார். அப்போ தேவன் இதை பதிவு செஞ்சு வச்சதை நம்ம படிக்கிறோம். இங்கே தீத்துவுக்கு கொடுக்காமல் இருந்தால் என்பதையும் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார், அதையும் நம்ம படிக்கிறோம். இதுல முரண்பாடாக தெரிஞ்சாலும் கூட பின்னணியை நாம் பார்த்து இதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். பாருங்க, 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். இப்போ இந்த தீமோத்தேயுவுக்கு விருத்த சேதனம் பண்ணதற்கான காரணம் என்ன சொல்றாங்க? அதனுடைய ஒரு நோக்கம் என்ன? தீத்துவுக்கு பண்ணல, கட்டாயம் பண்ணல, ஆனா தீமோத்தேயுக்கு பண்ணது. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அந்த எருசலேமுக்கும் யூத பட்டணங்களுக்கு போகும் பொழுது ஜெபாலயங்களுக்குள்ள போகணும். ஜெபாலயங்களுக்குள்ளே ஒருவர் போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதானால் ஜெபாலயங்களில் உள்ளவர்கள் யாரை ஏற்றுக்கொள்வார்கள்னா விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார்கள். விருத்த சேதனம் பண்ணாதவர்களை அவர்கள் உள்ள ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவர்கள் போதிக்க அவங்க இடம் கொடுக்க மாட்டாங்க. இது ரூல் அவங்களுக்கு. அது ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்தது இங்க சொல்லும் போது எப்படி சொல்றாரு, அவருடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அப்படின்ற. சில நேரங்கள்ல வேத வசனத்தின் சில விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டதை மட்டும் பார்த்தால் அது முரண்பாடாக தெரியலாம். ஆனால் அதுக்கு பின்னால மறைவானதாக தேவ சித்தம் இருந்திருக்கும். அதனாலதான் அவர் நமக்கு எழுதி வச்சிருக்கு. இல்ல இது இந்த ஒரு லைன் இல்லாம இருந்திருந்தா நம்ம ஒண்ணும் கேட்க போறதே கிடையாது, நம்ம அதை பத்தி பேச போறதே கிடையாது. ஆனா தேவன் இதை எழுதி வச்சிருக்கிறார், அவங்க அப்படி செஞ்சாங்கன்ற. இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த காலகட்டத்துல விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுதல் என்பது ஒரு யூதரின் நடுவில் அங்கீகாரமாகவே இருந்தது. இல்லைன்னா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவங்க சமூகத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க, அவங்களை பேச விடவே மாட்டாங்க. அதனால இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் நிமித்தம் இவனை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நிமித்தம். இல்லைன்னா இவர் அவங்க போய் சத்தியம் சொல்லணுமா இல்லையா? இதுக்கு ஒரு தகுதியான ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதுதான் நமக்கு பதில், வேற பதில் கிடையாது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த ஒரு விஷயத்தை ஒரு ஸ்டேட்மெண்டா அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிறாரு. 9ஆம் அதிகாரம் 19 முதல். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனா இருந்தும், பவுல் சொல்றாரு, நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனா இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். சரி, இப்ப என்ன, எப்படி பண்ணாராம்? யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும், பாத்தீங்களா, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு
உள் ஆனவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனரை போலானேன். எப்படியாவது சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். இதுதான் தன்னுடைய செயல்பாடுகளுக்கு சிலதெல்லாம் முரண்பாடா நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா இதான்பா என் பதில் அப்படின்னு இவர் சொல்லி முடிக்கிறாரு. இந்த பதில் மட்டும்தான் வச்சுட்டு நாம அவருடைய செயல்பாட்டை இதுக்குள்ள பார்த்துக்கணும். இவ்வளவுதான். வேற எதுவும் தனியா போய் நம்ம சிந்திக்கவோ வேற ஏதாவது பதில் தேடவோ நமக்கு எந்த வகையும் இல்லை. சூழ்நிலை சொன்னாரு. கிரேக்க தகப்பன், யூதர்கள் இவனை ஏத்துக்கணும், ஜெபாலயத்துக்கு போய் இவர் பிரசங்கம் பண்ணணும், நிறைய யூதர்களையும் இவர் ரட்சிக்கணும். போற இடத்துல இந்த ஒரு காரணத்துக்காக இவரை ஜெபாலயத்துக்குள்ள போக விடாம பிரசங்கம் பண்ண விடாம யூதர்கள் கேட்காம போயிடுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக விருத்த சேதனம் பண்ணிட்டு போகிறார். இன்னொரு விஷயம் சொல்றேன், விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை அப்படின்னு யாருக்கு தெரியும்? அவனுக்கு தெரியும். ஒரு விக்கிரகம் இருக்கிறது, அது முன்னால படைக்கப்பட்டதை புசிக்கலாமா? முதல் பதில் என்ன? கூடாது. ரைட். இரண்டாவது பதில் என்ன? புசிக்கலாம். அது எப்படி ரெண்டு பதில் இருக்கும் அப்படின்னா, ரெண்டு பதிலுக்கு பின்னால ரெண்டு காரணங்கள் இருக்கு. புசிக்க கூடாது. என் அருகில் இருக்கும் ஒரு பலவீனமான சகோதரனுக்கு இடர்களா இருக்குமானால் புசிக்க கூடாது. அது ஒன்றுமில்லை, அது எதுவுமே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சதுனால படைக்கப்பட்டது அப்படின்றது அது எனக்கு வெறும் உணவு தான். அது ஆக்சுவலா ஏன்னா அந்த பக்கமா இருக்கிற விக்கிரகம் ஒன்றுமில்லைன்னு எனக்கு தெரியுமே, அதனாலே அதை நான் புசிக்கலாம். இது மாதிரிதான் சில விஷயங்கள் வேதத்தில் இருக்கும். நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ எல்லாரையும் ஆதாயப்படுத்துவதற்காக யூதருக்கு யூதரை போல, புறஜாதியாருக்கு புறஜாதியரை போல, பலவீனருக்கு பலவீனரை போல இவ்விதமாக சிலரை ஆதாயப்படுத்துவதற்காக பவுல் நடந்து கொண்டார். இன்னொரு விஷயம் பின்னணி சொல்வதானால் 70வது வருஷத்துலதான் எருசலேம் தேவாலயமும் ஆசாரியத்துவம் பலிகளும் முற்றிலுமாக அழிந்தது. சிலுவையிலே முறிந்த நியாயப்பிரமாண சட்டமானது அப்படியே அமலுக்கு இருந்தது. ஒரு 50-60 வருஷம் 70 வருஷம் அமலுக்கு இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமா உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு எபிரேயர்ல சொல்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உருவழிந்து போனது. நடைமுறையில இருந்தது. புதிய ஏற்பாடு முழுவதும் நிறைவானது வந்தவுடனே இந்த குறைவானதெல்லாம் ஒழிந்து போனது. அப்போ நாம இதை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த காரணம் அங்க போட்டிருக்கிறார், அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். இப்போ இந்த தீமோத்தேயு கூட்டிட்டு போகணும்னு இவர் விரும்பின பிறகு தீமோத்தேயு புறப்பட்டு வருகிறார். அந்த தாய் விசுவாசத்திலே அந்த குடும்பத்துக்குள்ளே வலுவாக இருந்த ஒரு ஆண்மகனை கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று கொடுக்கிறார். கிராஜுவேஷன் டைம்ல ஐயா பேசும்போது அதை மென்ஷன் பண்ணார். 20-30 வருஷங்களுக்கு முன்னாலே குடும்பத்தில் பிள்ளைகள் பிறக்கும் போது சில நேரம் பிள்ளைகள் இல்ல, கொஞ்சம் காலம் தாமதித்து பிறக்கும் போது கர்த்தருடைய ஊழியத்துக்காக என் பிள்ளையை கொடுக்கிறேன் என்று ஜெபித்தது உண்டு. ரொம்ப ரொம்ப போல்டா அந்த தாய் ஜெபம் பண்ணிடுவாங்க. என்னுடைய பிள்ளையை நான் ஊழியத்துக்காக கொடுக்கிறேன் அப்படின்னு பண்ணிடுவாங்க. அந்த பிள்ளைய வளர 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 சொல்லியே வளர்ப்பாங்க. உனக்கு ஊழியத்துக்காக விட்டுருக்கப்பா, அதனால நீ ஊழியத்துக்காக நீ வாழணும்னு சொல்லிட்டு அது அப்படியே மருவி ஒன்றுமில்லாமல் அந்த அந்த நினைவோ அந்த பேச்சோ இல்லாமலே போன ஒரு தலைமுறையாக நாம் இருக்கிறோம். இருக்கு அப்படின்னு சொன்னா லட்சத்தில் ஒன்றாக இருக்கலாம். நடைமுறையில அப்படி ஒரு வழக்கம் இல்லை. அப்ப யார் இன்றைக்கு அடுத்த தலைமுறைக்கு ஊழியம் செய்ய போவது? யார் செய்வோம்? யார் செய்யலாம்? எப்படி ஒரு சஜஷன் சொல்லலாமா? இவங்க எல்லாம் செய்யலாம் அப்படின்னு எப்படி சஜஷன் சொல்லலாம்? யார் செய்வா? யார் முன் வருவா? வேலையிலே சம்பளம் குறைவா இருக்கும் பொழுது நாம் வேறொரு வேலையை தேடுகிறோம், உயர்வை தேடுகிறோம். அந்த வேலையில இன்னொரு பரீட்சை எழுதி அதுல அப்கிரேட் பண்ணணும்னு சொன்னா அரசாங்க வேலையில் இருப்பவரே அடுத்த அப்கிரேடேஷன் தேடுறோம். நம்ம கட்டுரை வேலை செய்வதற்கு யார் முன் வருவா? யார் முன்வர வேண்டும்? தண்ணீரை உறிஞ்சி குடிக்கிற நிலமானது முளைக்கணும். விதை போட்டா அது முளைக்கணும், ஆனா தண்ணீரை மாத்திரம் அது குடிச்சுக்கிட்டே இருக்கணும். விதை போட்டா முளைக்கவே மாட்டேன்தான். நம்மை பற்றி சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை அரை நூற்றாண்டு காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பமாகிய நாம், சபையாகிய நாம், நம்மை யார் கர்த்தருடைய வேலைக்கென்று தன்னை ஒப்புக் கொடுக்க போவது? அவர் விரும்புகிறார்.
ஊழியத்துக்காக உங்க மகனை நான் கூட்டிட்டு போறேன். அந்த அம்மா விட்டுறாங்கல்ல, அந்த பாட்டி விட்டாங்கல்ல. ஏன் தெரியுங்களா? விசுவாசம் சொல்லிதான் வளர்த்திருக்காங்க. விசுவாசம் சொல்லிதான் வளர்த்திருக்காங்க. எந்த ஊழியத்துக்கு அழைத்த பொழுது என்னுடைய தாய் என்னோடு சேர்ந்து ஞானஸ்தானம் எடுத்துவாங்க. கத்தோலிக்க விசுவாசம் அவர்களுக்குள் இருந்தது. கொஞ்சம் வேத வசனங்களை அறிந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுதுதான். ஆனால் அந்த ஊழியம் செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தை, செய்கையை தேவன் எனக்குள்ளே உண்டாக்கினதுனாலே அதில் உறுதியா இருக்க அவர் உதவி செய்தார். அது எல்லா விஷயத்திலையும் அவரே அதை அப்படியே அடைகட்டி அப்படியே அணைச்சு கூட்டின்னு போற மாதிரி அவர் கூட்டின்னு போயிட்டார். தயவு செய்து நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே இந்த ஊழியத்தை இந்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் செய்வதற்கு நம்மில் சிலர் எழுந்தாக வேண்டும். பின்னே யார் செய்வா? சொல்லுகிறவர் இல்லாவிட்டால் யார் ரட்சிக்கப்படுவார்கள்? அனுப்பாவிட்டால் யார் போய் சொல்லுவார்கள்? அனுப்பினால் போவதற்கு ஆள் இல்லாவிட்டால் யார் போவார்கள்? பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் ஒரு டைம்ல அவர் நின்றுட்டு பாக்குறாரு, யாரை அனுப்புவேன் அப்படின்றார். யாரை அனுப்புவேன் அப்படின்ற ஒரே ஒரு பொருள் வருது, இதோ நான் போகிறேன். புதிய ஏற்பாட்டுல இயேசு தன் அப்போஸ்தலருக்கு சொல்றாரு, அறுவடையோ மிகுதி, ஆட்களோ இல்லை, உங்கள் பிதாவிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும்படிக்கு. இந்த உலகத்தின் பாவ உலையிலே சிக்கி இருக்கிற மனிதர்களை போய் ஆண்டவன் அன்பை சொல்லி அவர்களை ரட்சிக்க செய்வதற்காக யார் போவது? யார் வேலை செய்ய போவது? கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாலேயே ஒரு யோசனை வந்தது. என்னன்னா, நான் நேரடியாக ஊழியம் செய்ய போவதில்லை, ஊழியம் செய்வர்களுக்கு வேண்டுமானால் நான் உதவி செய்து விடுகிறேன். அப்படி ஒரு எண்ண போக்கு ஒரு 2-3 தசாப்தங்களா இருந்தது. இப்ப அது கூட இல்லை. அப்படி இருந்தது, அப்படி சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி செய்தும் இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, தேவனுடைய வேலை செய்வதற்கான அந்த அர்ப்பணிப்பு, அதை செய்வதற்கான ஒப்புக் கொடுத்தல் என்பது அப்படியே காலத்தாலே குறைந்து வந்து விட்டது. நாமெல்லாம் ரொம்ப பெரிய பாக்கியசாலி. நம்ம வீட்டுக்கு வந்து கெஞ்சி கதவை தட்டி உட்கார்ந்து நாம் உதாசனம் பண்ணாலும் அதை கேட்டுக்கிட்டு நமக்கு ரட்சிப்பின் செய்தியை சொல்லி நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அது எவ்வளவு பெரிய பெருமை இல்லை? இந்த வேலை செய்வதற்கு முன் வருவதற்கு யார் போவது? அந்த போவதை பற்றி, அவரை ஒப்புக் கொடுப்பதை பற்றி எண்ணம் இருக்கிறதா? அப்படி போகிறவர்களை பற்றி மகிழ்ச்சியாக இருக்கிறதா? தேவன் நம்ம கணக்கு கேட்பார். நல்ல தாய்ப்பாலை குடிச்சிட்டு அந்த குழந்தை வளரவே இல்லை, நோஞ்சானாவே இருக்குன்னு சொன்னாக்கா பெரிய கேள்விதான் வரும். என்னடா தாய்ப்பால் நல்ல லிட்டரா குடிக்கிறது, வளரவே மாட்டேங்க. நம் மத்தியில் 60 ஆண்டு காலம் ஊழியம் செய்து ஒரு மனுஷன் நம் கண் முன்னாலே கோதுமை மணி போல விதைக்கப்பட போகிறார். 60 வருஷம் ஊழியம் செய்து, வயசில் 60 வருஷம் ஊழியம் செய்து இந்த சபைக்கு முன்னாலே கோதுமை மணி போல ஒரு மண்ணில் விழப்போகிறார். அங்கிருந்து எத்தனை பேர் முளைக்க போகிறோம் இந்த ஊழியத்தை செய்வதற்கு, நம்முடைய குடும்பங்களை எல்லாம் ரட்சிப்பதற்கு, நாம் நேசிக்கும் மனிதரை எல்லாம் ரட்சிப்பதற்கு யார் சத்தியத்தை சொல்லும்படி போகிறது? தீமோத்தேயுவை அந்த விசுவாசம் உள்ள தாயும் பாட்டியும் அனுப்புறாங்க. அவங்க விசுவாசத்தை பேசி இருக்கிறார்கள், கர்த்தருக்கு பயன்படுவதை பற்றி பேசியிருக்கிறார்கள். அதுதான் அவர்களுக்கு அந்த இருதயத்துக்குள்ளே அப்படி ஊற்ற வைத்திருக்கிறார்கள். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 6வது வசனம். இது நிமித்தமாக நான் உன்மேல், பவுலும் கையை வச்சிருக்கிறார், உன்மேலும் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். பிலிப்பியர் 2 அதிகாரம் 19 முதல். அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேர்தல் அடையும்படிக்கு சீக்கிரமா தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன்.
அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு, கவனிங்க, என்னை போல மனதுள்ளவன் அவனையன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. பவுலோட எவ்வளவு பேர் டிராவல் பண்ணியிருக்காங்கல்ல ஊழியத்துல, பவுலோட கூட இணைஞ்சு எவ்வளவு பேர் போயிருக்காங்கல்ல. என்னைக்காவது நீங்க இப்படி கற்பனை பண்ணி யோசிச்சிருக்கீங்களா, நினைச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம போலவே அவர் சிந்திப்பார், நம்மள போலவே அவர் இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இல்ல. நான் நினைக்கிறேன், என்னை போல நிறைய சிந்திப்பாரு, அவரை போல நானும் சிந்திப்பேன், அவரை போல நான் சிந்திக்கலனாலும் கூட அவர் அதை ஏற்றுக்கொள்வேன். அதுதான் அந்த 8 ஆண்டு காலம் நாங்கள் ஒன்றாக இணைந்து வாழ்ந்ததை நினைச்சு நினைச்சு சாதிக்க வேண்டியதா இருக்கு. ஏனோ அதை நினைக்காமல் பேசாமலும் இருக்கவும் முடியல. அது எனக்கு உற்சாகம், எனக்கு பலனுமா இருக்கு. அப்படி சொல்றதுனால உங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும்னு தான் சொல்றேன். Who are you with you? To whom you are with? யாரோட இருக்கிற நம்ம எப்படி பழகணும், ஒருத்தருக்கு இருதயங்கள் எப்படி இணைந்து செல்கிறதா, ஒருவருடைய இருதயத்துக்குள் இருப்பதை ஏற்றுக்கொண்டு அதை கனம் பண்ணி நடக்கிற மனிதராக நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நம்மள யார் யாரோ எங்களுக்குள்ள அவ்வளவு முரண்பாடு இருக்கும். பேட்டர்ன் ஆஃப் திங்கிங்ல இருந்து, பேச்சுல இருந்து 2 பேருக்குமே அவ்வளவு முரண்பாடு இருக்கும். ஆனா கிறிஸ்துவுக்குள்ளே ஒருவரை போலவே பார்க்கலாம். என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறு ஒருவரும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னோடு கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல? ஆச்சரியமா இருக்கு. சில நேரம் நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருப்பாங்க, பேச்சுக்காவது உங்களுக்காக நான் உயிரை கொடுக்கிறேன் அக்கா தம்பி தங்கச்சி அப்படி சொல்லியிருப்பாங்க. நிறைய பேருக்கு அப்படி இருக்கலாம், நிறைய பேருக்கு இருக்காது. ஆனா சகோதரன் எனக்காக உயிரை கொடுப்பதாக பலமுறை சொல்லியிருக்காரு. அவசியமே இல்லை, அப்படி சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனா அவர் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, நான் அவரை நேசிக்கிறேன் அப்படின்றது அவர் சொல்ல வர்றாரு. நம்மோடு உடன் சகோதரர்கள் ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய கிறிஸ்துவுக்குள்ளான அந்த உறவு எப்படி இருக்கு? நாம் கிறிஸ்துவுக்குள்ள விசுவாச விஷயத்துல எந்த அளவுக்கு நாம் இணைந்து நடந்து கொண்டிருக்கிறோம்? தீமோத்தேயு உத்தமகுமாரன் என்று சொன்னார், என்னை போன்றவன் சொன்னார், உண்மை உள்ளவன் சொன்னார், என்னை போல மனதுள்ளவன் சொன்னார். இவைகள்லாம் நாம சிந்திப்போம், ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, இதோ நாங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்தில் இன்னொரு இளைஞனை தன்னோடு கூட இணைத்து அழைத்து அந்த ஊழிய பாதையிலே உத்தமமான ஒரு குமாரனாக உண்மையுள்ள சாட்சி பெற்றவனை தீமோத்தேயுவை அழைத்துக் கொண்டு போனதை பார்க்கிறோம். இது ஒரு விசுவாசமும் தேவனுக்கு பயந்து நடக்கிற இருதயத்தை அந்த வாலிபருக்கு நீர் கொடுத்தீரே, அதுபோல எங்கள் வாலிபருக்கு தான் உமக்காக சாகும் அளவுக்கு விசுவாசத்திலே ஒவ்வொருவரையும் எழுப்ப வேண்டும் என்று செபிக்கிறேன். எனக்காக யார் போவார்கள், என் காரியமாய் யார் போவார்கள் என்று நீர் ஏக்கமாக இன்றைக்கும் பார்க்கிறீரே. இதோ நான் உமக்கான ஊழியத்தை செய்வேன் என்று ஒப்புக் கொடுக்க இருதயத்தை ஏவியது. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இந்த நாளில் பிறந்த நாள் காண்கிற குழந்தை ஐவனுக்காக செபிக்கிறேன். பிள்ளையை ஆசீர்வதி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த கருத்தில் இருக்க கொடுக்கிறேன். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.